ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் மெம்பர்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லிட்டாங்க, ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்காக மட்டும்தான் அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதை நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ ரீஃபண்ட் அப்ளை பண்ண மெம்பர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இனிமேல் வர அப்டேஷன்ஸ் நோட்டீஸ் போர்டில் எல்லாமே கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளாச்சும் என்னென்ன அப்டேஷன் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சிலர்லாம் 20 பாயிண்ட்ஸ் சப்மிட் பண்ணாமல் இருந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியல. இன்னும் நீங்கள் இதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் ப்ராசஸ் லென்த்தாக தான் போகும். அதனால் இந்த 20 பாயிண்ட்ஸ் சப்மிட் பண்ணவங்க அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா யார் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியிலேருந்து sbo.tvm@gmail.comக்கு நேம் ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் வியூ பேங்க் டீட்டெயில்ஸில் செக் பண்ணும்போது என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் வேறு, எனக்கு இதை கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து அவங்களுக்கு ரிப்ளை மெயில் வரும். ஸோ அதில் அவங்க டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்களோட வியூ பேங்க் டீட்டெயில்ஸில் ஷோ ஆகாது. அதுக்கு ரீசன் தெளிவாக நோட்டீஸ் போர்டில் சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட மெயிலில் நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் தான் ரீஃபண்ட் அமௌண்ட்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம். உங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். இதெல்லாமே 20 பாயிண்ட்ஸ் லாஸ்ட்டாக ரீஃபண்ட் அக்ரிமெண்ட்டில் கொடுத்தவங்களுக்கு தான் இந்த ப்ராசஸ்ஸு 30 to 60 ஒர்க்கிங் டேஸில் அவங்களுக்கு ப்ராசஸ் ஆகும்னு சொன்னாங்களே அவங்களுக்கு தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க பேமெண்ட் பண்ண அமௌண்ட்டு தான், அதாவது பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு தான் வரும் டிடக்ஷன் போக. இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500 ருபீஸுக்கு கம்மியாக யாரெல்லாம் பேமெண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வரும். அதுக்கு மேலே இன்கம் எடுத்தவங்களுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் அவங்களுக்கு வராது. ஸோ அவங்களுக்கு இந்த பேமெண்ட் ரீஃபண்டுக்கு போடுற நேரத்தில் அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க 8500 ருபீஸ் மேலே இன்கம் எடுத்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அமௌண்ட் வரும்னா அவங்க ஒர்க் பண்ண அமௌண்ட்டு தான் வரும். அது எப்போனா இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதை நோட்டீஸ் போல சார் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் அவங்களுக்கு அமௌண்ட் வரும். ஸோ இந்த 8500 ருபீஸ்க்குள்ளே இன்கம் எடுத்தவங்க, இல்லை நான் இன்கமே எடுக்கலை, இந்த மாதிரி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மண்டேலேருந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ அவங்க லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு எஸ்பிஓ கேர், எஸ்பிஓ ஸ்டேட்டஸ், ஒருவேளை அந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ், வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு பேமெண்ட் வரப்போகுது. ஸோ அதோட அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அப்டேட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கும். அந்த அப்டேட் பேமெண்ட் ப்ரூஃப்ன்றதுல நீங்கள் அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கும் டிடக்ஷன் போக. அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு இமேஜ் அந்த அப்லோடுன்ற ஃபைல்ஸில் போயிட்டு அந்த இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் அட்மின்ஸ் ரீஃபண்ட் ப்ரூஃப்லாம் ஷேர் பண்ணுறாங்கன்னா அது என்ன ப்ரூஃப்னால் நீங்கள் எஸ்பிஓக்கு நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் ரிசீவ் ஆனதை நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களா அந்த ப்ரூஃபை தான் அவங்க மொத்தமாக எடுத்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணுறாங்களே தவிர இது அவங்களாம் எதுவும் ஷேர் பண்ணல. அதே மாதிரி நாங்கள் கமாண்டர்ஸும் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம். இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய போர்ட்டலில் போய் அப்டேட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நீங்கள் 8500க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வராது. அதுக்கு கீழே எடுத்தவங்க இல்லை அமௌண்ட்டு எடுக்காதவங்களுக்கு தான் வரும். ஸோ இதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்றத யோசித்து வச்சுருக்காங்க. அந்த ப்ராசஸ் எப்படின்றத தெரியல. ஆனால் நீங்கள் ரெகுலராக ஒரு 2-3 தடவை நீங்கள் உங்களோட போர்ட்டல் லாகின் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சுனாலே நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் ப்ராசஸ் ஆகும். இதுக்கப்புறம் தான் எல்லாமே கம்ப்ளீட் ஆன பிறகு தான் ஒர்க்கிங் அமௌண்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்கிங் அமௌண்ட்டு ரிலீஸ் ஆகும். நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ண அமௌண்ட்டு, நீங்கள் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தது,
அதை உங்கள் வேலெட்டில் எல்லாம் இந்த மொத்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு டிடக்ஷன் போக உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ரீஃபண்ட் வாங்கினவங்க எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் புரியும். அண்ட் மெயினாக நோட்டீஸ் போர்டை தயவு செய்து பாருங்கள், எல்லாமே டாபிக் வைஸ் போடுறாங்க. ஸோ உங்களுக்குரிய டாப்பிக்கை கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த ஆடியோ கேட்டுக்குங்க. ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து நீங்களாக வந்து எதையாவது போட்டு இமேஜின் பண்ணிக்காதீங்க. உங்களுக்குரிய ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அது ப்ராசஸ் வராது, லென்த்தாக போகும். நீங்கள் இருக்கிற நாள் வரைக்கும், நோட்டீஸ் போர்டில் இருக்கிற நாள் வரைக்கும், எஸ்பிஓவில் இருக்கிற நாள் வரைக்கும் கொஞ்சம் நோட்டீஸ் போர்டை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா க்ளீனாக உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக எஸ்பிஓ விட்டு நீங்கள் ரிலீவ் ஆகலாம். ஸோ உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நோட்டீஸ் போர்டை தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ கிரேட் டே.